கை நாட்டு வைத்திருப்பவர் பிள்ளைகளை மருத்துவம் படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உதித்ததே அவருக்கு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தான் படித்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் திரு சிவா அவர்கள். அவர் படித்த மாதிரி தெரியும். காமராஜ் ஆட்சி அமைப்போம் என்று எப்பொழுது பார்த்தாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் காமராஜனுடைய அடையாளத்தை அழிக்க வேண்டும். கலைஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியினுடைய பெயரை உயர்த்தி பிடிக்க வேண்டும். 6 வயது குழந்தையினுடைய மனதிலே காமராஜர் புகுந்து விட்டார் என்ற ஒரு கெட்ட நோக்கம் சிவா போன்றவர்களுடைய மனதிலே இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த பேச்சு. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த தலைவரும் மாநில துணைத் தலைவருமான பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை சந்திக்க வருகிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை இன்னும் முடியலப்படல. ஒரு 5 நாட்களுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருச்சி சிவா எம்பி அவர்கள் பேசிய ஒரு பேச்சு இன்னும் நிறைவடையல. அவர் முடிக்க சொல்லிட்டாரு, இருந்தாலும் முடிகிற மாதிரி தெரியல. காமராஜரை பற்றி அவர் ஒரு நிகழ்ச்சியில பேசுனது, கலைஞர் சொன்னதாக சில விஷயங்கள் பேசியது. நீங்கள் எல்லாம் அவரோட ஆரம்ப காலத்தில் இருந்திருப்பீங்க, சின்ன வயதுல இருந்து. அவர்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட கருத்துக்கள் சார்? அதாவது அது அபத்தமான கருத்துக்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் எப்படி பேச வேண்டும், யாரை பற்றி எப்படி பேச வேண்டும் என்று கூட தெரியாமல் பேசுவது வேதனையாக இருக்கு. ஏனென்று சொன்னால், பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் தமிழகத்தினுடைய அடையாளமாகும். ஏன் அவரை நான் இந்தியாவின் அடையாளமாகவே இருந்தார் என்று சொல்லுவேன். காரணம், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக 6 ஆண்டுகள் இருந்தார். 3 பிரதமர்களை உருவாக்கினார். அதாவது சாஸ்திரி, குஜர்லால் நந்தா, இந்திரா காந்தி போன்றவர்களை இடைக்கால பிரதமராக குஜர்லால் நந்தாவை நியமித்தது கூட அவர்தான். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்பது அவ்வளவு உயர்ந்த பதவி. அதுகிட்ட தான் மொத்த அதிகாரமும் இருக்கும். அப்படிப்பட்ட பதவியில் அமர்ந்திருந்தவர் தமிழகத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறையிலே முதல் மாநிலமாக தமிழகம் இருப்பதற்கு காமராஜர் இட்ட அடித்தளம் தான் காரணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே நேரத்தில் இன்றைக்கு பார்த்தால் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங்கினுடைய மனைவி கோயம்புத்தூர்ல வந்துதான் கால்வலிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு போனாங்க போன வாரம். யாரும் நீட்டு படிச்ச மருத்துவர்கள் அவங்களுக்கு நீட்டுன்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்குது. நீட்டு படித்த எந்த மருத்துவரும் அவருக்கு சிகிச்சை அளிக்கல. ஏன்னா மருத்துவத்தில் மிக சிறந்து வழங்கக்கூடிய காரணம், மிகப்பெரிய அளவிலே மருத்துவத்திற்கும் சுகாதாரத்திற்கும் மருத்துவ கல்லூரிகளை நிறுவி நிறைய அறிவுள்ள மாணவர்களை டாக்டர்களாக தேர்வு செய்து, அவர் ஒரு முறை டாக்டர்களை தேர்வு செய்வதற்கு உண்டான பட்டியல் அவர் முன்னாலே வரும்போது அவர் பார்க்கிறாரு, 10 பேர் அவர் செலக்ட் பண்ணலாம் சிஎம். அதை பார்க்கிறாரு, அந்த இதெல்லாம் பாடுறாரு. யார் கை நாட்டு இருக்குதோ அந்த கை நாட்டு வைத்திருக்கவருடைய பிள்ளைகளை செலக்ட் செய்றார். நீங்க அங்கதான் காமராஜர் நிற்கிறார். எப்படிப்பட்ட மனிதர்! கை நாட்டு வைத்திருப்பவர் பிள்ளைகளை மருத்துவம் படிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உதித்ததே அவருக்கு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தான் படித்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் திரு சிவா அவர்கள். அவர் படித்த மாதிரி தெரியல. எந்த நிலையிலிருந்து பேசினாருன்னோ நம்மளால புரிஞ்சுக்கல. அதுல இந்த அவர் பேசுனதுல 2 பகுதியா பார்க்கலாம். ஒன்று காமராஜர் அவர் வீட்டுல ஏசி உபயோகப்படுத்தினார் அப்படின்னு நாங்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாரு. இன்னொன்று, அவர் இறக்கும் பொழுது கருணாநிதி அவர்கள் கலைஞர் கையை பிடித்துக் கொண்டு நீங்கள் தான் நாட்டை காப்பாற்ற வேணும் அப்படின்னு சொல்றாரு. அல்ல, அது மூலமா என்ன புரிஞ்சுட்டு வரோம்னா, தமிழகத்தில் அவருக்கு பின் சரியான காங்கிரஸில் தலைவர்கள் இல்லை, அதனால கருணாநிதியை நீங்கள் காப்பாத்துங்கன்னு சொல்ல வராரா? என்ன சொல்ல வர்றாரு? 2 கருத்துக்கள் இருக்கு. முதல் கருத்து ஏசி பயன்படுத்தினார் அப்படின்ற கருத்து. அப்பனா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தான்னு சொல்ல வராரா? அப்படித்தானே அவர் சொல்ல வராரு. அதனுடைய துணி அதுதானே. அவர் வீட்டுல ஏசி இருந்ததுன்னு சொல்றாரு. ஏசி அவர் வீட்டுல இருந்ததே கிடையாது. நீங்க நாளைக்கு கூட போங்க, இன்னைக்கு கூட போய் பாருங்க. அப்பெல்லாம் விண்டோ ஏசி தான். விண்டோ ஏசி வைத்ததற்குண்டான அடையாளம் அந்த வீட்டுல இன்னைக்கும் கிடையாது. ஒரு ஏர் கூலர் வச்சிருந்தார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சௌரிராஜன் டி நகருடைய எம்எல்ஏவா இருந்தவர். டாக்டர் சௌரிராஜன் தான் பெருந்தலைவர் காமராஜருடைய குடும்ப டாக்டர். அவர் தான் எப்போ அவரை கண்காணிப்பிலே வைத்திருந்தார். அவர் தான் சொல்றாரு, ஐயா இந்த வெயில் நேரம் உங்களுக்கு, நீங்க டெல்லி போறீங்க, அங்க ஒரு ஏர் கூலர் வச்சிருக்கீங்க வீட்டுல, அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஏர் கூலர் வச்சுக்கணும்.
இங்கே அது போன்ற வெயில் ஆரம்பித்து விட்டது என்ற போது, இல்ல சௌரி வேண்டாம், நான் அதை விரும்பவில்லை. எல்லோர் வீட்டிலும், ஏனென்றால் இதை எப்படி நான் சொல்ல வருகிறேன் என்றால், அவர் வீட்டிற்கு போன வெங்கட்ராமன், காமராஜர் வீட்டிற்கு போன போது சிவகாமி அம்மையார் தெருவிலிருந்து தண்ணி கொண்டு வந்ததை பார்த்துவிட்டு, அம்மா என்ன குடத்துல வெளியிலிருந்து கொண்டார், வீட்டுல குழா இல்லைப்பான்னு அவர் குழா போட சொல்லி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அமைச்சர். இதை கேள்விப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் உடனடியா விருதுநகர் போய் அதை எடுக்க சொல்லிட்டார். அம்மா கிட்ட விளக்கமா சொல்றாரு, அம்மா தவறா நினைக்காதீங்க, நம்ம வீட்டுல ரோடுல எந்த வீட்லயும் குழா இல்லை, நீ மட்டும் போட்டீங்கன்னா தவறா போயிடும், எல்லோருக்கும் குழா போட்டுட்டோம், அன்னைக்கு நீயும் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பெருந்தலைவர் காமராஜர் இப்ப எல்லார் வீட்லயும் ஏசி இருக்காங்க, குடிசையில வாழ்றவன் அவங்க இவங்க யாருமே இல்லாம தானே இருக்காங்க. அவன் நான் மட்டும் ஏசியில வாழணும்னு நினைக்கிறது ஒரு முதல்வராக இருந்து அது அழகல்ல. ஏன்னா கடைசி வரைக்கும் ரேஷன் அரிசி சாப்பிட்ட மனிதர். கடைசியில 28 ரூபாய் தான் அவரோட இல்ல 134 ரூபாய் பணமும் 10 வேட்டி 10 சட்டை 10 துண்டு இருந்தது என்பதுதான் வரலாறு. ஆகவே அவர் வீட்டுல ஒரு ஏர் கூலர் இருந்தது. அந்த ஏர் கூலர் எப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 3-4 குடம் தண்ணி ஊத்தினாதான் சில்லுன்னு காத்து விடும். அதை பல தடவை ஊத்தாம ஏசியை போட்டு அது கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் அது வைரவா அதை தூக்கி ஒரு ஓரம் போட்டுட்டார். அப்ப எதை வச்சு அதாவதுங்க என்னன்னா, காமராஜர் என்ற அடையாளத்தை இன்னும் மறைக்க முடியவில்லை அவர்களால். காமராஜ் ஆட்சி அமைப்போம் என்று எப்பொழுது பார்த்தாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் காமராஜனுடைய அடையாளத்தை அழிக்க வேண்டும். கலைஞர், டாக்டர் கலைஞர் கருணாநிதியினுடைய பெயரை உயர்த்தி பிடிக்க வேண்டும். காமராஜர் என்ற அடையாளத்தை அழிக்க வேண்டும், கருணாநிதி என்ற அடையாளத்தை உயர்த்த வேண்டும். இதுதான், அவ்வளவுதான், 2 வரி தான், திருக்குறள் மாதிரி தான் இது. காமராஜர் அடையாளத்தை அழிக்க வேண்டும். காமராஜர் என்ற பெயருக்கு மிகப்பெரிய அடையாளம், அதை அழிக்கணும். கலைஞர் என்ற அடையாளம் காமராஜர் அடையாளத்திற்கு கீழே தான் இருக்கு. ஏன்னா காமராஜர் என்ற அடையாளம் அணை கட்டினார், விவசாயத்தை பெருக்கினார், கல்விக்கூடங்களை திறந்தார், ஐஐடியை திறந்தார், உயர்கல்வி கூடங்களை திறந்தார், படித்தவுடன் வேலை வேண்டும் என்பதற்காக பெரம்பூரிலே தொழிற்சாலை தொடங்கினார், ஆவடியிலே தொழிற்சாலை தொடங்கினார், சேலத்திலே தொழிற்சாலை தொடங்கினார், நம்ம நெய்வேலி லிக்னைட்டை தொடங்கினார். இது போன்ற ஒரு மாபெரும் சாதனைகள் இல்லாத நிலையில் இன்றைக்கும் காமராஜர் என்று சொன்னால், நான் ஒரு பட்டிமன்றத்தில் பார்த்தேன், ஒரு 6 வயது சிறுவன், ஒரு சக்கரவாதம் 6 வயது சிறுவன், அவனிடம் அந்த நெறியாளர் கேட்கிறார், ஒரு பட்டிமன்றம், அந்த குழந்தைங்க எல்லாம் எழுந்து பேசுற இடம். அவ கேட்கும் போது உனக்கு பிடித்த தலைவர் யார் என்று கேட்ட போது அந்த 6 வயது குழந்தை, நான் கூட நினைச்சேன் பிடிச்ச தலைவர் யாருன்னா ரஜினிகாந்த், விஜய் அப்படி சொல்லிட்டு பார்த்தேன். பெருந்தலைவர் காமராஜன் சொன்னான் அந்த குழந்தை. எனக்கு என்னடா இது, 6 வயது குழந்தை மனசுல கூட காமராஜர் இருக்காரு, என்ன காரணம் அப்படின்னு கேட்ட போது, இலவச கல்வி கொடுத்தார் அந்த குழந்தை சொல்லுங்க, இலவச உணவு கொடுத்தார், இலவச உடை கொடுத்தார், இலவச கல்வி கொடுத்தார், படிப்பு கொடுத்தார், அவர் தயவில் இன்றைக்கும் படித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்தான் தொழிற்சாலைகள் உருவாக்கினார், வேலைவாய்ப்பு உருவாக்கினார். என் தந்தை அவருடைய தெய்வாலே படித்துவிட்டு இன்றைக்கு வேலை பார்க்கிறார், அதனால் எங்கள் குடும்பம் நன்றாக இருக்கிறது என்று விளக்கம் சொன்னான் அந்த 6 வயது சிறுவன். 6 வயது குழந்தையினுடைய மனதிலே காமராஜர் புகுந்து விட்டார் என்ற ஒரு கெட்ட நோக்கம் சிவா போன்றவர்களுடைய மனதிலே இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த பேச்சு. அதுல இன்னொன்னு சொல்லி நீங்க சொன்னதுல ஒண்ணு என்னன்னா, அந்த ஏசி இருந்தது இல்லைன்ற சர்ச்சைகள்லாம் இருக்கட்டும். இன்னொன்று, கருணாநிதி அவர்களை கையை பிடித்துக் கொண்டு இந்த நாட்டை காப்பாற்றணும்னு சொன்னார்னா, காங்கிரஸில் அதற்கு பின்பு யாருமே நம்பகத்தன்மையான தலைவர்கள் இல்லையா? எங்க நான் என்ன கேட்கிறேன், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் கையை பிடித்துக் கொண்டு நாட்டை காப்பாற்றணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி நீங்க யாராவது ஒரு படித்த இளைஞரை போய் அது மாதிரி கேட்டிருப்பாரா கேளுங்க, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. திருச்சி சிவா அவர்கள் எந்த நிலையில இருந்து, ஏன்னா அவரை பத்தி லீலைகள் அவருடைய இதெல்லாம் வலைதளங்கள்ல நார் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் எந்த நிலையில தள்ளாடுறாரு, எப்படி அவருடைய லீலை, அவருடைய வேற வேற லீலை, இதெல்லாம் நாரடிக்கப்படுகிறது. ஆகவே ஒரு மனிதன் முதலில் அடையாளம் என்னம் இருக்க வேண்டும் என்றால் அரசியல்வாதிற்கு எளிமை இருக்க வேண்டும், ஆடம்பரம் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் எளிமையோடு சேர்ந்து ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஒரு அரசியல்வாதி ஒழுக்கமாக இருந்தால்தான் இந்த நாட்டு மக்களும் ஒழுக்கமாக இருப்பார்கள் என்பதற்கு அடையாளமாக மறைந்து விட்டு போன எங்கள் பெருந்தலைவர் காமராஜரை ஒழுக்கமே இல்லாத ஒரு மனிதர் விமர்சிக்கும் போதுதான் எங்களுக்கு கோபம். ஏன் இது இவ்வளவு பெருசாக எதிர்ப்பு தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருந்து பெருசாக இல்லை? அதாவதுங்க வேற வழி இல்லை, எங்க அடையாளமே எங்க ஆன்மாவே காமராஜ் தான். இல்ல அதைத்தான் கேட்கிறேன். அப்ப மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்திருக்கணும்ல? இல்லங்க, பெரிய எதிர்ப்பு வந்திருக்கு. ஜோதிமணி அவர்கள்லாம் நிறைய விமர்சித்தாங்க. எங்க நீங்க தலைவர்கள்ல ஒரு சில பேரு
கருத்து சொல்லலைன்றதை வச்சு நீங்க சொல்றீங்க. நீங்க வலைதளங்கள்ல போய் பாருங்க, சாதாரண காங்கிரஸ் தொண்டன் கூட தன்னுடைய பேஸ்புக் வலைதளங்கள்ல அதான் சொல்ல, சாதாரண காங்கிரஸ் தொண்டர்களும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இது தமிழ்நாடு காங்கிரஸ் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களுக்கு இல்ல, எல்லாருக்குமே இருக்குங்க. யாருக்கும் இல்லைன்னா சொல்ல முடியாது. எல்லாருமே அதுக்காக ஆயிட்டு இருக்காங்க. எல்லாருமே வலைதளங்கள்ல தங்களுடைய பதிவுகளை இருக்காங்க, மேடைகள்ல பேசியிருக்காங்க, சிவாவை கண்டிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, திருச்சியில அவர் வீடை கூட முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்க ஆன்மாவே நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்பதற்கு சொல்வதற்கு காமராஜர் ஆட்சி அமைப்போம் சொல்றதுதான் இவங்களுக்கு எரிச்சல் தருதுன்னு. கண்டிப்பா காமராஜர் ஆட்சி என்ற அடையாளத்தை அளிக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மனிதனுடைய புகழ் இன்று மங்காமல் இருக்கிறது. என்ன காரணம்? இன்றைக்கும் காந்தி சுடப்படுகிறார். என்ன காரணம்? காந்தி என்ற அடையாளத்தை இந்த நாட்டிலே இருந்து மறைக்க முடியவில்லை. இந்த காந்தி என்ற பெயர் எங்கு சென்றாலும் ஒலிக்குது. உலக நாடுகள் முழுவதும் அவருக்கு சிலை இருக்கிறது. இந்த அடையாளத்தை எப்படியாவது கொச்சைப்படுத்த வேண்டும் என்று ஒரு பெண் சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். காந்தி படத்தை வைத்து சுடுகிறார். சுட்டவுடன் அதிலிருந்து ஒரு சிவப்பு மை வருகிறது. கைத்தட்டி சிரிக்கிறார்கள், லட்டு இனிப்பு கொடுத்து கொண்டாடுகிறார்கள். அது போன்ற ஒரு மனநிலை இங்கிருக்கும் சிலருக்கு இருக்கிறது. அந்த வகையை சேர்ந்தவர் சிவா அவர்கள். அந்த பெண் என்ன நோக்கத்தோடு காந்தியை சுட்டாலோ அதே நோக்கத்தோடு திருச்சி சிவா அவர்கள் இன்னைக்கு பண்றாரு. ஏன்னா காந்தியை இன்னும் மறைக்கணும்னு பாக்குறாங்க, முடியல. திரு வல்லபாய் பட்டேல் எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர். அவருக்கு 3000 கோடியில நீங்க செலவு வச்சிருக்கீங்க, பாராட்டுறோம். ஆனா நீங்க அதே குஜராத்தை சேர்ந்த இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த இந்த தேச சந்ததை நீங்க புகழ மறுக்கிறீர்கள். அவருக்கு எதிராக இருந்த நம்ம கோட்சே படத்தை கொண்டு போய் மாற்றுறீங்க பார்லிமெண்ட்ல. அப்போ இது என்ன நாடு என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். யாரெல்லாம் நாட்டிற்காக பாடுபட்டார்களோ, எவ்வளவு பெரிய சாவர்கர் படத்தை வந்து மாற்றினது. இப்போ காந்தி என்பவர் யார்? பாரட்லா படித்தவர். அவர் நினைத்திருந்தால் கோடி கோடியாக சம்பாதித்திருக்க முடியும். ஆனால் அரை ஆடையுடன் மதுரையில தான் வந்து கோட் சூட் போட்டு வந்து ஒரு விவசாயியை பார்க்கிறார். இந்த நாட்டு மக்கள் என்னைக்கு மாறுகிறார்களோ அன்னைக்குதான் நான் கோட்டு சூடு போடுவேன், அரைச்சான் உடைக்கு மாறியவன். அதே போன்றுதான் இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் கிடைக்கும் வரை நான் ரேஷன் அரிசி சாப்பிடுவேன். ஏழை ரேஷன் அரிசி சாப்பிடுகிறான். அதுதான் தன் தாய்க்கும் சொன்னார். எல்லோருக்கும் குழாய் வரட்டும் அம்மா, உங்களுக்கும் குழாயை நான் உண்டாக்கி நானே கிட்டிருந்து செய்து தருகிறேன் என்ற அந்த ஒப்பற்ற மாமனிதர் இறந்து போன நேரத்தில் நான் முதலிலே சொன்ன மாதிரி 134 ரூபாய் பணமும் 10 வேண்டி யாருங்க இருக்காங்க? யார் இருக்காங்க? 6 ஆண்டுகள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர், 9 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதல்வர், 15 ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரஸ் பல வாய்ப்புகள் வந்தும் அதை பிரதமராக அவரை பதவியேற்றுக்கு சொன்னாங்க. நேரு இருந்தவுடன் அவர் தான் பிரதமர்னாங்க. என் உயரம் எனக்கு தெரியும்னு சொன்னார். அப்போ எவ்வளவு அடக்கங்க! என் உயரம் எனக்கு தெரியும் சொன்ன அடக்கமான அந்த மனிதரை இன்றைக்கு தமிழகத்தினுடைய அடையாளமாக பெருந்தலைவர் காமராஜரை குறிப்பிடுகின்ற நேரத்திலே நீங்கள் அவரை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று சொன்னால், காமராஜர் என்ற அடையாளத்தை எப்படி மத்தியிலே இருப்பவர்கள் பிஜேபி நண்பர்கள் காந்தி என்ற அடையாளத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அதே போன்று தமிழகத்தில் சிவா போன்றவர்கள் காமராஜர் என்ற அடையாளத்தை அழிக்க பார்க்கிறார்கள். நாங்க சும்மா எல்லாம் இருக்க மாட்டோம். இதுக்கு எதிர்வினை ஆற்றாமல் இருக்க முடியாது, இருக்க மாட்டோம். காரணம், காந்தி என்பவர், காமராஜ் என்பவர் எங்களுடைய ஆன்மாவிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எங்கள் ஆன்மாவை நீங்கள் சிதைக்க பார்க்கிறீர்கள், நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். உங்களுக்கு எதிர்வினை ஆற்றுவோம். நாங்கள் மக்களிடத்தில் இதை கொண்டு செல்வோம். யாருடைய ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதை மக்களிடத்தில் நாங்கள் கொண்டு சொல்வோம். காமராஜர் என்ற மனித புனிதரை கொச்சைப்படுத்தும் யாரையும் நாங்கள் எதிர்வினை ஆற்றாமல் இருக்க மாட்டோம். நீங்க சொன்ன மாதிரி காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்ற ஒரு கருத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி கூட்டணி ஆட்சியும் தேவை அப்படின்றது மாதிரி வந்துடக்கூடாது, அதனால நம்ம முறையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாமோ? இல்ல, அதாவதுங்க ஏதோ ஒரு நோக்கம் தெரிந்து சிரிச்சு சிவாக்கிறது இருக்கு. அவரை பின்னால இருந்து யார் இயக்குறாங்கன்னு தெரியல. யாரோ ஒருவர் இயக்கிதான் அவர் பேசுறாரு. இதுதான் இந்த காமராஜரை பேசும் அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்குன்னு எனக்கு தோணல. யாரோ பின்னால் இருந்து ஒரு முக்கிய புள்ளிதான் அவரை இயக்குகிறார். அது யார் என்கின்ற எங்களுக்கு தெரியவில்லை. அதை இயக்குபவர் இன்னைக்கு முன்னால கூட ஒரு தம்பி, நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்த தம்பி காமராஜரை கொச்சைப்படுத்தி பேசினார். அவருக்கு எங்க அந்த துணிச்சல் வந்தது? அவர் பேர் ராஜீவ் காந்தின்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் அவருக்கு வந்து இளைஞர் அணி அவர் மன்னிப்பு கேட்டாரு. ஆனா இளைஞர் அணி செயலாளர் கொடுத்து, மாணவர் அணி செயலாளரோ இல்ல மாணவர் அணி செயலாளர் திமுக கொடுத்தாங்க. அப்போ அங்க போன ஒரு தம்பிக்கு நீங்க பதவி கொடுக்குறீங்கன்னா, காமராஜரை கொச்சைப்படுத்துவதற்கு பதவி கொடுக்கும் போது கூட்டணியில் இருக்க காங்கிரஸ்காரனுக்கு கொதிப்படைய மாட்டானா? கொதிக்கலை, அதுதான் பிரச்சனை. இல்ல கொதிக்கிறாங்க.
யாரும் அமைதியா இல்லை. திருச்சி சிவா வீடை முற்றுகையிடும் அளவுக்கு போயிட்டோம்னா இது வந்து ஒரு கூட்டணியில் ஒரு பிரச்சனை ஒரு களமாக. எங்க கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் தான். கூட்டணி என்பது ஒரு வழி பாதை அல்ல. இந்த ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கோம். நீங்க திமுக ஓட்டு போடுங்க, நாங்க அவங்களோட இருந்து நல்லாட்சி தருகிறோம்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனா நீங்க எங்க தலைவர்களையே கொச்சப்படுத்தினீங்கன்னா நீங்க எப்படி நல்லாட்சி தரீங்கன்னு நாங்க உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியும்? சாட்சி கை, நீங்க பேங்க்ல லோன் வாங்குறீங்க, உங்களுக்கு நான் கையெழுத்து போடுறேன், நீங்க பணம் கட்டலன்னா யாரை கேட்பாங்க? என்னதான் கேட்பாங்க. நான் சாட்சி கையெழுத்து போடுறேன், நீங்க நல்லாட்சி தருவீங்க, நாங்க சாட்சி கையெழுத்து போட்டிருக்கோம். அதிகாரத்துல நீங்க பங்கு கொடுத்திருந்தீங்கன்னா நாங்க தட்டி கேட்டிருப்போம். வெளியில இருக்கிறதுனால உங்களை தட்டியும் கேட்க முடியல, குட்டியும் கேட்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. ஆட்சியினுடைய அவலங்களை சொல்லி கூட மாறல. கடைசி அடிமடியிலே வந்து காமராஜர் பேரை சொல்லி அவரை கொச்சப்படுத்துறீங்க. அது தவற விட்டது காங்கிரஸோட தப்பு தானே. அவங்க வந்து மைனாரிட்டியா இருக்கும் பொழுது நீங்க அப்பயே கூட்டணி வச்சிருக்கணும் இல்லையா? அதாவதுங்க வைத்திருக்க வேண்டும். ஆட்சியில பங்கு முக்கியமான காலகட்டத்தை அவங்க, நான் அதை வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். சில காங்கிரஸ் தலைவர்களே அதை தடுத்து விட்டார்கள் என்று சொல்வதிலே எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அந்த தலைவர்கள் சுயநலவாதிகள். அது மாதிரி ஒரு 5% பேர் இருக்காங்க எங்க பார்ட்டியில. இந்த ஆட்சியினுடைய இந்த ஆட்சி தொடர வேண்டும், அதனால் நமக்கு ஆதாயம் இருக்கும் என்று நினைப்பவர்கள் தான் எதிர்வினையாற்றாமல் இருக்கிறார்கள். அது 5% பேர் இருக்காங்க. 95% பேர் கொதித்து போயிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கூட்டணி ஆட்சிக்கு இதனால பங்கம் வரலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தமிழகத்தில் இன்னைக்கு அதிமுக 5 இருக்கு, பிஜேபிக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது, பேஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது மறுபடியும் திராவிட 18% அவங்க வாக்கு வாங்கிட்டு சொல்றாங்க. அவங்க சொன்னா போதுமாங்க. களத்துல நிலவரம் என்ன? நாங்க கூட 11% பிஜேபியோட தனிப்பட்ட வாக்கு சதவீதம் உயர்ந்தது. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லைங்க. 18% அவங்க வாக்கு வாங்கி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க அதிமுகவோட இணைந்து போட்டிட்டாங்க. தனியாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்ட போது அவ்வளவு தனியா தான் 11% வாங்கினோம். தனியா 11%மோ 9%மோ சொல்றாங்க. ஆனா அதனால காங்கிரஸ் என்பது எப்படின்னாங்க, குக்கிராமத்துல கூட ஒரு காங்கிரஸ்காரர் இருப்பான். ஆனா பிஜேபிக்கு வந்து ஒரு சில பாயிண்ட்ல தான் ஆளுங்க இருக்காங்க. கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், சில இடங்கள்ல. கோயம்புத்தூர் நீங்க சொன்ன மாதிரி கோயம்புத்தூர். ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் காங்கிரஸ் காரன் இருந்து கொண்டிருக்கிறான். பலமான ஒரு இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா அப்படி இருந்த ஒரு 60 சீட்டு வாங்கின காங்கிரஸ் இன்னைக்கு வந்து ஒரு 15-20 வரக்கூடிய நிலைமை வந்து இல்லைங்க. அதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க காங்கிரஸ் தலைவர்கள் இங்க இருந்ததுனாலதான். சென்ற முறை கூட 25க்கு நாங்கள் ஒப்புக்கொள்வோம் என்று டிஎம்கே கூட நினைக்கிறேன். ஆனா ஒரு தலைவர் அதுல தலையிட்டு, அந்த தலைவர் பேரை நான் சொல்ல விரும்பவில்லை, அந்த தலைவர் தலைவிட்டு 25 முடிச்சு வைத்து விட்டார். நாங்கள் 40க்கு மேல் கொடுப்பதற்கு திமுக தயாராக தான் இருந்தது. ஒரு தலைவர் இருக்காரு எங்க கட்சியில, அவர் பேரை நான் சொல்ல விரும்பல. அவர் தான் அதை கெடுத்து 25 ஜெயிக்க முடியுமா அவங்களால முதல்ல பாருங்கன்னு கூட அறிக்கை விட்டார். அது பத்திரிகைகள் எல்லாம் வந்தது. இப்ப யாரும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆகவே இது போன்றவர்களால், இந்த போன்ற நபர்களால் தான் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. இல்லைன்னா டிஎம்கே 40 கொடுக்க தயாரா இருந்தாங்க. எனக்கு தெரியும். ஏனென்றால் அன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அழகிரி கூட நான் நெருக்கமாக இருந்தவர், திரு குண்டுராவோடு நெருக்கமாக இருந்தவர். 40 கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். 25 ஒப்புக்கொண்ட போது அது ராகுல் காந்திக்கு கொஞ்சம் அவருடைய நாலேஜுக்கு போகாம நடந்துவிட்ட காரணத்தினால் மிகவும் கோபப்பட்ட வரலாறு கூட உண்டு. ஆகவே இந்த தடவை 40க்கு மேல சீட்டு கொடுத்தாதான் ராகுல் காந்தியே அந்த நிலைப்பாடை எடுப்பார். இல்லைவென்றால் அவர் மாற்று சிந்தனை கூட அவருக்கு இன்னும் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசுறேன். 40 சீட்டுக்கு மேல கொடுக்கலன்னா ராகுல் காந்தி ஒப்புக்கொள்ள மாட்டார் என்பது சத்தியமான உண்மை. நான் சத்தியம் பண்ணி எங்க ஒன்னாலும் இமயமலை உச்சியிலிருந்து கூட சொல்லுவேன். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி 40 சீட்டுக்கு மேல கொடுக்கலன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பதற்கு நிச்சயமாக ஒப்புக்கொள்ள மாட்டார். ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் இந்த பெரிய சிக்கல்கள். நான் என்ன கேட்கிறேன், திரு திருமாவளவன் அவர்கள் 30 சீட்டு கேட்கிறார், நாங்க 50 சீட்டு கேட்கிறோம். என்ன தப்பு? நான் என்ன கேட்கிறேன், 30, 20, 50 அவங்க இருக்கட்டுங்க. நீங்க 100 சீட்ல நில்லுங்களேன். அவங்க 170 நிக்கணும். 100 சீட்ல நில்லுங்க போதுங்கிற. நீங்க 100ல நில்லுங்க. எங்க ஒரே ஒரு ஆளு அத்துவாலேன்னு ஒருத்தர் மும்பைல இருந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்காருங்க. அவர் சொந்த பார்ட்டியில. அவர் இன்னைக்கு பிஜேபியில் அமைச்சரா இருக்காரு. சில விஷயங்கள்ல பிஜேபி நம்ம சொல்லிதான் ஆகணும். அத்வாலே என்பவர் ஒரு இயக்கத்தினுடைய, அம்பேத்கர் இயக்கத்தினுடைய தலைவர். ஒரே ஒரு இடத்துல தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. அவர் மத்திய மந்திரியா இருக்காருங்க. அப்படி இருக்கும்போது நாங்க உங்களை ஆட்சிக்கு முட்டு கொடுத்து முட்டியெல்லாம் தேஞ்சு போச்சு எங்களுக்கு. ஆகவே நீங்க எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம், நீங்க 100 சீட்டு நில்லுங்க போதும். அதுக்கு மேல உங்களுக்கு தேவையில்லை.
இல்லைன்னா ஒரு 130 நின்னுக்குங்க. மீதி எல்லாம் கூட்டணி கட்சிக்கு பிரிச்சு கொடுங்க. நாங்க உங்க ஆட்சிக்கு சாட்சியம் கூறி கொண்டிருக்கிறோம். கூட்டணி வைத்துதானே திமுக பொதுவாக வலுவான கூட்டணி தான். கூட்டணி இல்லாத போது அந்த ஆண்டுகள் கூட என்னால சொல்ல முடியும். அது நீண்ட வரலாறா போயிடும். இந்த நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்க முடியாது. கூட்டணி இல்லாத நேரங்கள் வெற்றி பெற்ற வரலாறே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது. நீங்க ஒரு 110 120 நெல்லுங்க, 100 110 சீட்டு கூட்டணி கட்சிக்கு பிரிச்சு கொடுங்க. நீங்க எல்லாரையும் அணைச்சிக்கிட்டு ஆட்சி நடத்துங்க. தவறுகள் நடக்கிற இடத்துல நாங்களும் போய் நின்று குரல் கொடுக்கிறோம். எங்க ஒரு தவறு நடக்குது, நீங்க மட்டும் ஏன் போய் நிக்கிறீங்க? நாங்களும் வந்து நிக்கிறோம். இல்ல இப்போ இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சி மேல விமர்சனங்கள் உங்களுக்கும் சேர்த்துதான் அது எல்லாருக்கும். எங்க அவர்கள் நிறைவு செய்தால் அது எங்களையும் சாரும், குறைகள் செய்தால் அது எங்களையும் சாரும். அதை தான் நான் சொல்றேன். உங்களுக்கு பாண்டில் நாங்க சாட்சி கையெழுத்து போட்டிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க நீங்க ஏதாவது தவறு நடந்தா நாங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஆகவே எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுங்கள். இன்னும் ஆணித்தரமாக தவறுகள் நடக்காத நாங்களும் சேர்ந்து உங்க கூட பார்த்துக்குவோம். அதை தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அதிமுக பிஜேபி, இந்த பக்கம் தாவேகா விஜய், இந்த நாம் தமிழர், இந்த 4 முனை போட்டி இந்த இல்லையா? 4 முனை போட்டியில ஒரு கடினமான சூழ்நிலை தான் எதிர்கொள்ளணும். நீங்க வெற்றிங்கிறது அவ்வளவு பெரிய சுலபம் கிடையாது அப்படிங்கிறது. அதனால கூட்டணி தக்க வைக்கிறதுக்காக திமுக பாடுபடுது. ஆனால் கூட்டணியை தக்க வைக்கிறோன்ற பேர்ல அந்த எண்ணிக்கையை காங்கிரஸ் இழக்குமா? அதுதான் இல்லங்க, இழக்கவே மாட்டோம். சென்ற முறை சத்தியம் பண்ணி சொல்றேன், 25 சீட்டு வாங்கும் போது தலைவர் ராகுல் காந்திக்கு தெரிந்திருக்கும் என்று நாங்கள் நினைத்தோம். இங்க சொல்றேன், அவருக்கு அந்த 25 சீட்ல கையெழுத்து போடுற வரைக்கும் தெரியாது. 25 சீட்டு கையெழுத்து போட்டவுடனே ராகுல் காந்தி பட்ட கோபம் என்ன என்று எனக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த காரியத்தை அவருக்கு தெரியாமலே நடத்தி காட்டிவிட்டார் திமுக ஆதரவாக. தலைவர் ராகுல் காந்தி 40 சீட்டுக்கு மேல வாங்கணும்ன்றதுல சென்ற முறை உறுதியாக இருந்தார். இந்த முறை 50 சீட்டுக்கு உறுதியா இருப்பார். நான் சொல்ற பாருங்க, அப்படி இல்லைன்னா அவருக்கு மாற்று சிந்தனை இருக்குது. அதையும் நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக்க நன்றி. காமராஜர் பற்றிய பல்வேறு தகவல்கள் மற்றும் தமிழக அரசியல் நிலவரங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான கூட்டணி வெற்றி வாய்ப்புகள் எப்படி பற்றி விளக்கியதற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. மிக்க நன்றி.